வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் இன்று நடக்கும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் மோடியை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பூரி கடற்கரையில் மணல் சிற்பம். ஆசனம் செய்வது போன்ற தத்ரூபமான மணல் சிற்பத்தை உருவாக்கினார் கலைஞர் சுதர்சன் பட்நாயக். நியூயார்க்கில் 11ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தின கொண்டாட்டம். உலகின் மிகவும் பிரபலமான டைம்ஸ் சதுக்கத்தில் யோகாசனம் செய்து மக்கள் மகிழ்ச்சி. மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை இன்று கட்டணமின்றி சுற்றி பார்க்கலாம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தொல்லியல் துறை அறிவிப்பு. வால்பாறை அருகே தேயிலை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியை தாயின் கண்முன்னே தூக்கி சென்ற சிறுத்தை. தேயிலை தோட்ட பகுதிகளில் குழந்தையை தேடும் பணியில் வனத்துறை அலுவலர்கள் தீவிரம். $80 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டு மின்னொலியில் ஜொலிக்கும் வள்ளுவர் கோட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வள்ளுவர் கோட்டத்தை இன்று திறந்து வைக்கிறார். முதல்வர் மருந்தகங்களில் இதுவரை சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் விற்பனை. முதல்வர் மருந்தகங்களில் போதிய விற்பனை இல்லாததால் வெறும் மாவு பொருட்கள் விற்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மறுப்பு. சென்னை மற்றும் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் மழை. குரோம்பேட்டை, மீனம்பாக்கம், மேடவாக்கம், வண்டலூர் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சருக்கு என்ன தயக்கம், பயம் என பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. இருக்கும் அதிகாரத்தை இல்லை என்று சொல்லும் கோழை ஸ்டாலின் என்று கடலூர் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் விமர்சனம். எதுக்கு பயந்து இருக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்ன தயக்கம் அல்லது உங்களுக்கு என்ன பயம்? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த, சர்வே நடக்க உங்களுக்கு என்ன பயம்? அகழ்வாராய்ச்சிக்கு ₹1 கூட செலவு செய்யாத அரசு என்றால் அது திமுக அரசுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குற்றச்சாட்டு. ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 இருந்து 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா ஒரு பைசா
கீழடி ஆய்வுக்கு அதிமுக ஆட்சியில் 105 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக கூறுவது பொய் என்று திமுக எம்எல்ஏ எழிலன் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கீழடியில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக விளக்கம். ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனோ, கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. 55 லட்சம். இபிஎஸ் குறித்து அவதூறு பரப்பினால் தமிழகத்தில் டிஆர்பி ராஜா நடமாட முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை. டிஆர்பி ராஜா செல்லும் இடங்களில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் பேட்டி. பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். மதுரை விரகனூரில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி. 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. (2026) கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி அமைக்கும் வியூகத்தில் அதிமுக செயல்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் திட்டவட்டம். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. தனி மெஜாரிட்டி கண்டிப்பா அதிமுக ஆட்சி அமைக்கும். ஆதரவோட ஆட்சி அமைக்கும். (2026) தேர்தலில் திமுக கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருச்சியில் மதிமுக எம்பி துரை வைகோ திட்டவட்டம். இல்ல தயவு செய்து ஒரே சொல்லிடுறேன். இந்த நேரத்துல நாங்க கூட்டணியில தொடர்றோம். அந்த எந்த நோக்கத்துக்காண்டி இதுல நாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்தோம் அந்த நோக்கம் தொடருது. திமுக மொழி ரீதியாக மக்களை பிரிக்க நினைக்கிறது என்று ராஜா குற்றச்சாட்டு. முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் பவன் கல்யாணை எதிர்க்க சேகர் பாபு யார் என்றும் காட்டம். நீங்க சொல்றீங்கல்ல பவன் கல்யாண் வர்றாருன்னு, ஏன்னு கேக்குறீங்க. இந்த அல்லோலியா பாபு கேட்கிறார் ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு. தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்லோலியா பாபுவுக்கு, சேகர் பாபுவுக்கு வருமா? ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள், தினந்தோறும் வருகிறார்கள். இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார். சேலம் உருக்காலையில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் லட்டு ட்ரேக்கள். புதிய வகை பிரஷர் குக்கர் உற்பத்தி பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் குமாரசாமி நேரில் ஆய்வு. உருக்காலையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் சந்தை வாய்ப்பு மற்றும் திட்டங்கள் குறித்து அமைச்சரிடம் அதிகாரிகள் விளக்கம். ஆபரேஷன் சிந்து மூலம் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மேலும் 290 இந்திய மாணவர்கள் ஈரானில் இருந்து தனி விமானம் மூலம் தாயகம் வந்தனர். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாட்டில் இருந்து இந்தியர்களை வெளியேற்ற நடவடிக்கை.
புதுச்சேரியில் பத்திரப்பதிவு செய்ய வந்த நபரிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரம். கழிவறையில் வைத்து லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரின் வீடியோ வைரலான நிலையில் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னை கண்ணகி நகரில் போதை தரக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த கும்பல் கைது. 1300 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். மும்பையில் இருந்து வாங்கி சென்னையில் விற்றதாக வாக்குமூலம். ஜேஇஇ தேர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரேங்கிங்கில் தேசிய அளவில் 88வது இடம் பிடித்து டெய்லர் மகன் சாதனை. சென்னை ஐஐடியில் சேர வாய்ப்பு பெற்ற நிலையில் கல்வி செலவை ஏற்றது தமிழக அரசு. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் கும்பலாக பிரிந்து மோதிக்கொண்டதால் பயணிகள் அச்சம். காவல்துறையினர் வருவதை அறிந்து தலை தெறிக்க ஓடிய மாணவர்கள். மா சாகுபடிக்கு உரிய ஆதார விலை நிர்ணயிக்க கோரி திண்டுக்கல்லில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மாண்புமிகு எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மாண்புமிகு ஸ்டாலின் அண்ணாச்சி சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு வழங்கிய 54 தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? மாங்காய்களை சாலையில் வீசி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாங்காய்களை மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்ற உள்ளூர்வாசிகள். சங்கராபுரம் அருகே மலைவாழ் உண்டு உறைவிட பள்ளியில் கழிவறை கட்டக்கூடாது என்று ஒப்பந்ததாரருக்கு மிரட்டல். திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார். கோவை மாநகராட்சிக்கு வரும் சிறுவாணி குடிநீர் குழாயில் உடைப்பு. சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடி வீணாக்கிய குடிநீர். சிவகங்கை அருகே இருசக்கர வாகனம் மீது டாடா ஏஸ் வாகனம் மோதிய விபத்தில் 2 பலி 2 படுகாயம். உடல்களை கைப்பற்றி காளையார்கோவில் போலீசார் விசாரணை. ஆங்கிலம் என்பது அவமானம் இல்லை, அனைவருக்கும் அதிகாரம் அளிப்பது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு ராகுல் காந்தி பதிலடி. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா 2027ஆம் ஆண்டிற்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஈரான் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்துமா? 2 வாரங்களில் அதிபர் ட்ரம்ப் முடிவை அறிவிப்பார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் பேட்டி. Have this come to a conclusion that is diplomatic. That is something clearly we've seen in the president's posture. So while I won't be able to characterize it about what their opinions are at this point, I think at some point we may find that out. But I do know that we do hope that every effort is successful.
இஸ்ரேலுக்கு எதிராக போர் வெடித்துள்ள நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கில் மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். இஸ்ரேல் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் பயணம் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேதி குறிப்பிடாமல் மீண்டும் ஒத்திவைப்பு. ஆக்சியம் 4 திட்டத்திற்கான ராக்கெட் ஏவப்படும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் ஈரான் இடையே வலுக்கும் மோதல். ரெஹவோட் பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த அறிவியல் நிறுவனத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆய்வு. உள்ளாடை அணியாவிட்டால் தேர்வு எழுத முடியாது. நைஜீரியாவின் பல்கலைக்கழக உத்தரவால் மாணவிகள் அதிர்ச்சி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 359 ரன்கள் குவிப்பு. இந்திய வீரர்கள் ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் சதம் விளாசி அசத்தல்.